அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். புலம்பும் மனிதர்களுக்கு இஸ்லாம் கூறும் தீர்வுகள் என்ற வரிசையில் நிறைய செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற பொழுது நம்மிடத்திலே கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். புலம்பும் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு மிக மிக அடிப்படை தேவை என்ன? ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு உணவு தேவை. நாம் புலம்புகின்ற மனிதர்கள் என்றைக்காவது நம் வாழ்க்கையில் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? ஒரு வேளை நான் சாப்பிடாம ஒரு வேளை நான் படுத்து உறங்கி இருக்கிறேன், வெறும் தண்ணியை குடித்து தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்பொழுதும் யாருக்காவது நடந்திருக்கலாம். பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் என்றைக்காவது தான் சாப்பிடுவார்கள். கண்களை கலங்க வைக்கக்கூடிய எந்த இதை பார்த்து எதை நாம் ஆசைப்பட்டு வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை என்றெல்லாம் புறம்புகிறோமோ, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு. இந்த உணவை நாம் திருப்தியாக சாப்பிடுகிறோம். நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே வாங்கி சாப்பிடுகின்ற ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அன்னை முஃமின்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், எங்களுடைய இல்லங்களிலே தொடர்ந்து சில மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்கப்படாமலேயே கழிந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்கள் சமைப்பதற்கு வாய்ப்பே ஏற்படவில்லை என்றால் அவர்கள் எப்படி சாப்பிட்டிருப்பார்கள்? அப்பொழுது அவரிடத்திலே கேட்கப்பட்டது, உயிர் வாழ நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாங்கள் பேரித்தங்கனியையும் தண்ணீரையும் குடிப்போம். அக்கம் பக்கத்திலிருந்து சில நேரங்களிலே கறந்த பாலை தருவார்கள். அதை கொண்டு சில மாதங்கள் கூட நாங்கள் கழித்திருக்கிறோம் என்று அன்னை கூறிய அன்றைய நிலை நம்முடைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் புலம்புவதற்கு அறவே அருகதையற்றவர்கள் நாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.